இந்த தியேட்டரு, மாலுக்கெல்லாம் குட்டீஸ கூட்டிட்டு போனோம்னா ஐஸ்கிரீம் கேட்குங்க. வாங்கி தரலன்னா அடம் பிடிக்குங்க. நம்மளும் ஐஸ்கிரீம் வாங்கி தின்றுவோம் அந்த கேப்ல. அதே போல தான் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து அடம் பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிண்டல் பண்ணுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்ரம்ப் கிரீன்லாந்துக்கு மட்டுமா அடம் பிடிக்கிறார்? அவரு எல்லாத்துக்கும் அடம் பிடிக்கிறார். துப்பாக்கி தோட்டா போல உதடுகள் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பண்ணாத ரவுஸுக்கு அளவே கிடையாது. எப்பயுமே அவர் ஒரு ரவுஸ் பார்ட்டி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்ப அதெல்லாம் விரிவா பார்க்க போறதில்ல. இப்ப ட்ரம்ப் செஞ்ச சேட்டை எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறதா ட்ரம்ப் சிம்பிளா சொல்லிட்டாரு. டென்மார்க்கால கிரீன்லாண்டை பாதுகாக்க முடியாது, என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படின்ட்டாரு. ஓன்ட்ட கொடுக்கறக்கு எங்களை என்ன லிபியா ஈராக்குன்னு நினைச்சியாடா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டாங்க. வெளிப்படையா திட்டல. திட்டாம ஒரு நேட்டோ நாடு இன்னொரு நேட்டோ நாடை தாக்குனா என்ன நடக்கும்? நேட்டோ அழிஞ்சு போயிடும். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் நேட்டோவை கட்டமைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கட்டமைச்சு உலகத்தை எவ்வளவு தூரம் பாதுகாத்தோம். பிரச்சனை அதாவது உயிர் போற பிரச்சனையிலேயே இவனுங்களோட திமிரு மட்டும் அடங்கவே அடங்காது. நேட்டோவை கட்டமைச்சு உலகத்தை எப்படி காப்பாத்தணும்? எல்லாத்தையும் மறக்க கூடாது. எங்க மேல சண்டை போட்டா நேட்டோ உடைஞ்சிரும்னு சுத்தி சுத்தி நேட்டோவை தான் தூக்கி வைக்கிறாங்களே ஒழிய, ஏடா தற்கூரி மாதிரி பேசுற, என் நாடு எப்படிடா உனக்கு சொந்தமாகும்? ஏன் நாட்டை பாதுகாக்க எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களான்னு கேட்டா கோவத்துல இல்ல, தூக்கத்துல கூட சொல்ல மாட்டாங்களாட்டுக்கு. இம்புட்டுதான் ஐரோப்பாவோட தலைவர்களோட வீரம். இவனுங்க தான் உலகத்தை பாதுகாக்கிறோம், உங்க ஊர் பிரச்சனைகளை நாங்க வந்து அட்ரஸ் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. நீ ஏன்டா வர, யாரா உன்னை கூப்பிட்டா அப்படின்னு கேட்டா ஐரோப்பிய யூனியன் ட்ரேடு வேணுமா வேணாமா அப்படின்னு வேற மிரட்டுவாங்க. வேக்கம் கேட்ட பயலுக அவனுங்க ஊரையே பாதுகாக்க முடியல. இதுக்கு நடுவுல ரஷ்யா வேற தன் பங்குக்கு அறிவிச்சிருக்கு. அதாவது கிரீன்லாந்து மக்கள்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, ரஷ்யாவோட சேர்ந்துக்கிறோன்னு ஓட்டை போட்டுருங்க. எப்படி ஒரு வாக்கெடுப்பு வைப்போமே, இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றார்கள். இந்த ஊருக்குள்ள வாக்கெடுப்பு வச்சு ரஷ்யாவோட இணைக்கிறதுல ரஷ்யா பெரிய ஆளு. இல்ல இல்ல நம்மளுக்கு இதான் பொழப்பு அப்படின்னு நண்பர்கள் சில பேர் திட்ட கூட கூடும். ஆனா உண்மையே ரஷ்யா சேர்த்த, அதாவது இப்ப ரஷ்ய அதிபர் புட்டின் வந்த பாடு சில பகுதிகளை கைப்பற்றி ரஷ்யாக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டாரு. அது எல்லாமே வாக்கெடுப்பு மூலியமா தான். அதுக்கு முன்னாடி ராணுவம் போச்சே அப்படின்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் வாக்குச்சாவடியை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பிச்ச ராணுவம். சரி இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அந்த மாதிரி இங்கேயும் ஓட்டெடுப்பு வைப்போம் அப்படின்ட்டார்கள். அப்ப ரஷ்ய ராணுவம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு அது அமெரிக்க ராணுவம் கையில தான் இருக்கு அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டார்கள். ட்ரம்ப்புக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. காரணம் என்ன? ரஷ்யா தன் பங்குக்கு நானும் வருவேன் அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே இந்த விளையாட்டு ரஷ்யா அமெரிக்கா விளையாடும். இப்ப ஈராக் லிபியா எல்லாத்தையும் கிளச்சு போட்டது அமெரிக்கா. ஆனா இப்பவும் ரெண்டு பேரும் பாதிக்கு பாதி ஹோல்டு வச்சிருக்காருங்க. அமெரிக்காவும் ஹோல்டு வச்சிருக்கோம், ரஷ்யாவும் ஹோல்டு வச்சிருக்கோம். அப்ப கிரீன்லாந்து மட்டும் என்ன, அதுவும் அதே கான்செப்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்ப தனக்கே உரிய ஸ்டைல்ல பேச ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்கா இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது குழப்பம்? நாங்க சொல்றதே நீங்க வந்துருவீங்கன்னாக்கா, அது நீ சொல்லி உள்ள வருவ. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரி பாதி விளையாட்டு தானே, எந்த பகுதியா இருந்தாலும் அதே விளையாட்டுக்கு நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் மெட்வெடேவ் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, கிரீன்லாந்து மீண்டும் அறிவிக்குது. என்ன அப்படின்னா, அவனுங்களை பொறுத்தவரை நேட்டோ உடஞ்சிரும் தானே அறிவிப்பாங்க. இதை தாண்டி ஏதாச்சும் சொல்றா அப்படின்னா, இல்ல சார் நான் ப்ரீகேஜி சார் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிடுவாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பையும் தூக்கிட்டு வந்து வேற மாதிரி சுத்துறாங்க. 2ஆம் உலகப் போர் காலகட்டங்கள்ல எல்லாம் டென்மார்க் ராணுவத்துக்கு ஒரு உத்தரவு இருந்துச்சாமா. அதாவது அப்பெல்லாம் நாடு பிடிக்கிறது ஜெகஜோதியா நடந்த காலகட்டம். அதனால ஏதாச்சும் வெளிநாட்டு ராணுவம் கண்ணுக்கு பட்டுச்சு, அவர்கள் நம் நாட்டு மீது படையெடுக்கிறார்கள், இல்ல நாட்டு பகுதிக்குள்ள உள்ள ஊடுருவ பாக்குறார்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சுட்டுரு. ஆர்டர்லாம் தேவையில்ல சார், யாரோ வராங்கன்னு வயர்லெஸ்ல கம்யூனிகேட்லாம் பண்ண தேவையில்ல. சுடுற புல்லட் நம்ம புல்லட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு தியரி எல்லாம் வச்சிருக்காங்களாமா. முதல் தாக்குதல் நம்ம தாக்குதல், உத்தரவு ராணுவ வீரர்கள் வாங்க தேவையில்லை அப்படின்னு. எப்ப? 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல. அது அபிஷியலா நாங்க திரும்ப வாங்கவே இல்லையாமா. ஒரு சட்டத்தை போட்டு அப்படியே மறந்து தூங்கிட்டாங்க எல்லாத்துக்கும் பாவத்தை. அந்த சட்டம் மறுபடியும் ஆக்டிவேட் செய்யப்படுது அப்படின்னு. அட பாவி பயலுகளா, இப்பதானடா அதை நாங்க டீஆக்டிவேட்டே பண்ணல, ஆக்டிவேட்லயே இருக்குன்னீங்க, திருப்பி ரீஆக்டிவேட் அப்படின்ட்டீங்களடா அப்படின்னா, சரி அவனுங்களே பாவத்தை ட்ரம்ப்பை பார்த்து பயந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க. வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு போன மாதிரி எங்க நம்மளை தூக்கிட்டு போயிடுவாரோன்னு ரொம்ப பவுசாதான் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கரு, அங்க உள்ள எல்லா பெரிய ஆட்களும் அப்படி ட்ரம்ப் பேரை வாயில இருந்து சொல்லிடவே கூடாது, மறந்து கூட அப்படிங்கிற மாதிரி
ட்ரம்ப் பேரை சொல்றது இல்ல, அமெரிக்கா பேரை சொல்றது இல்ல. அப்ப எப்படி தாண்டா திட்டுறாங்க அப்படின்னா, ஒரு நேட்டோ நாடு, இன்னொரு நேட்டோ நாடு இதைத்தான் ஹேண்டில் பண்றாங்க. இதான் டிப்ளமேட்டிக்கான வார்த்தையாட்டுக்கு அவங்க ஊர்ல. அப்பேற்பட்ட பயலுக கிட்ட என்னடா நீ ஆக்டிவா இருக்கிறதே ரீஆக்டிவ்ங்கிற அப்படிலாம் நம்ம போய் கேட்டோம்னா பாவத்தை பொழைச்சு போறாங்க. நமக்கு டென்மார்க்குக்கு இப்ப வரவு செலவுலாம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நமக்கு. அந்த மாதிரி வீரர்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கோம். அதனால வீரர்கள் தயாரா இருக்கார்கள். அமெரிக்க படைய பார்த்தா சுட்டு புடுவாங்கன்னு எடுத்துக்கலாமாடா அப்படின்னு கேட்டா, அதான் நாங்க சொல்லாம சொல்றோம். நீங்களா புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் நோண்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிருக்காங்க. கிரீன்லாந்து விவகாரத்துல ரஷ்யா குதிக்குது. ரஷ்யா எப்படி குதிக்குது? இப்ப நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்ச பகுதிகள்ல நானும் கொஞ்சம் ஹோல்டு வச்சிருப்பேன்ல, அதே மாதிரி வச்சுக்க போறேன். சிம்பிள். ஊருக்குள்ள போறது, ரவுடித்தனம் பண்றது, அப்புறம் அமெரிக்காவுக்கு சொந்தங்கிறது. இதையே நீ செஞ்சுக்கிட்டு இருப்ப, நான் வேடிக்கை பார்ப்பேனா? நானும் அப்பெல்லாம் என்ன செஞ்சனோ அதே செய்வேன்ட்டார்கள். இப்ப கிரீன்லாந்து விவகாரம் பத்திக்கிச்சு. ட்ரம்ப் பின்வாங்குவாரா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. ட்ரம்ப் மட்டும் கிடையாது, எல்லா அதிபரும் அமெரிக்காவுக்கு எதிராக உலகத்துல ஏதாச்சும் ஆபத்து இருக்கு அப்படின்னா ராணுவ ரீதியா எப்படி அதை கொண்டு போய் வெற்றியை பெறலாம் தான் சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரூபியோ சொல்லிட்டார். அவர் பெரிய ரவுடி, ட்ரம்ப்பை காட்டிலும் பெரிய ரவுடி கூட இருக்கிற நம்புறா. ட்ரம்ப் ஒரு அடி அடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னா 10 அடி அடிச்சுட்டு வரோம் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. அதனால ராணுவ ரீதியான நடவடிக்கை இருக்கு கிரீன்லாண்டுக்கு அப்படிங்கிறத அவரும் தன் பங்குக்கு தெளிவு பண்ணியிருக்கார். இப்ப ரஷ்யா உள்ளுக்குள்ள வந்திருக்கு. கிரீன்லாண்டை பொறுத்தவரை எடுத்தோடனே சுட்றா, புல்லட் நம்ம புல்லட்டா இருக்கட்டும்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதோட அவ்வளவுதான். அடிக்கடுத்து கிழிச்சு போடுவாங்கலாம் நான் சொல்லல. அவனுங்களும் சொல்ல மாட்டாங்க பாவத்தை. ஆனா இந்த விவகாரம் பத்திக்கிட்டு எரியுது. இதுல பிரச்சனையே என்ன அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்தவரை உலகத்தோட ஒட்டுமொத்த போக்கஸை கிரீன்லாண்ட்லயும் ஈரான்லயும் குமிச்சிட்டு வேற எங்கிட்ட ரகலையை கூட்டுறதுக்கு கூட அவனுங்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா அவனுங்க கிட்ட ஒரு 100 ஏஜென்சி இருக்கு. 100 இடங்களை மேப் பண்ணி ஒரே லெவல்ல டாலரை பம்ப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால எது அவன் டார்கெட்டுன்னு யாருக்கும் தெரியாது. 100 விவகாரங்கள், அமெரிக்காவுக்கு எதிராக 100 விவகாரங்கள் இருக்குன்னா 100 விவகாரங்களும் ஆக்டிவா இருக்கணும். அது எப்படி நமக்கு தெரியும்? ஒவ்வொன்றா பிளாஸ்ட் ஆகும்போது பார்க்கலாம். ஆனா அதுல முக்கியமா வடகொரிய அதிபர் தன்னோட பாதுகாப்பு வளையத்தை மாத்தி அமைச்சிருக்காராமா. தலைவன் என்னைக்குமே உஷார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. விரிவா வரும்போது பார்ப்போம். சத்தியமாவான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வடகொரியாவை பத்தி தகவல் வரலாம் பெரிய விஷயம். அப்படியே வந்தாலும் கிங் ஜானுக்கு முடியல அப்படின்னு வரும். அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. சொல்ற ஏஜென்சியோட லட்சணம் அப்படி இருக்கும். அதை வேற கர்மத்தை நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுருவோம். இருந்தாலும் இந்த இப்ப நம்ம பார்த்த விவகாரங்கள்ல ஏதேனும் ஒரு ட்ரிகர் எந்த நிமிடத்துல வரலாம். ஏன்னா அந்த வேலைகளுக்கு இப்ப விடிஞ்சிருக்கும். விடிஞ்சு வந்துருச்சா சும்மா உட்கார மாட்டாங்க. ட்ரம்ப் அதுக்கு முன்னாடியே ஏதோ கூப்பிட்டு ஆத்தாத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்காரு. அமெரிக்கா உச்சகட்ட பரபரப்புல இருக்கு. ட்ரம்ப் என்னத்தையோ அறிவிக்க போறாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் எட்டி பார்க்கல. எதையாச்சும் அறிவிச்சாருன்னா விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.